வெட்டு கத்தி அடிச்சு வெட்டு கத்தி கொண்டு வந்தீங்க அடிச்சு வெட்டு கத்தி கொண்டு வந்தீங்க. இந்த நாம் தமிழர்காரனுங்க மோசமானவங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ மோசமானவனுங்களாடா நீங்கள்? தலைவர் பிரபாகரன் நாங்கள் அவர் வெளியில் தான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களாடா நீங்கள்? அடுத்த வீட்டு பெண்களை பற்றி பேசக்கூட கூடாதுன்னு சொன்னவர் அவர். ஆனால் நீங்கள் அடுத்தவங்களோட அம்மாவை பற்றி பேசுகிறீங்க, தரக்குறைவாக பேசுகிறீங்க. அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டால் நீ பண்ணது தானே சொன்னான், நீ பண்ணாததை சொல்லலையே. நீங்களாம் தலைவர் பிரபாகரனுடைய வழி தொண்டர்கள், அவர் பிள்ளைங்க, அவர் தம்பிகள்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்குலாம் அருகதையே கிடையாது. அவர் இப்படியாடா சொன்னார்? அவர் இப்படி சொன்னாரா? அடுத்தவங்க வீட்டில் போய் அராஜகம் பண்ணுன்னு சொன்னாரா? சி, உங்களை பற்றி எவனும் பேசக்கூடாதுன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல யோகியவான்களாக இருக்கணும்டா. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, டிஎம்கே கிட்டேருந்து காசு வாங்கிட்டு தான் என்டிகே வந்து டிவிகேவை அடிக்கிறாங்க, டிவிகேவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த யூடியூபரும் சொல்லியிருக்கிறாரு நெல்சன் அவர்கள். அதுக்கான ஆதாரத்தை காமின்னு சொல்லி அவரோட ஃபேமிலியை தரக்குறைவாக, அவங்க அம்மாவை தரக்குறைவாக, அம்மா அப்பாவை பற்றி பேசுனதுனால அவர் இதுக்கு ஆமாம் நான் ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு வீடியோ போட்டார். அதை தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரி வந்து அவங்க வீடு புகுந்து அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பின்னாடி அவங்க பேரண்ட்ஸ் கதறாங்க, அவங்க அம்மா கதறாங்க. நீ பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணும்டா, நீ எதுக்கு கத்தி எடுத்துகிட்டு வந்த, எதுக்கு அருவா எடுத்துகிட்டு வந்த, அவன் கையில் ஏன் வெட்டினீங்க? இதுதான் உங்கள் பிரபாகரன் ஐயா சொல்லி கொடுத்ததா? நீங்கள் அவர் பேரை சொல்லக்கூட லாய்க்கு இல்லைடா.